சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மரியாதையா சொல்றேன், கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணையும் நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. உங்க அக்கா என்னடானா மூச்சுக்கு 300 தடவை தகுதின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, அப்படி என்ன நம்ம தரங்கிட்டு போயிட்டோம்? நாம ஒண்ணும் இந்த வீட்ல ஓசில உட்கார்ந்து சாப்பிடல. நீங்க இவங்களுக்காக மாடு மாதிரி உழைக்கிறீங்க. அதுக்கு இவங்க நமக்கு சோறு போடுறாங்க, அவ்வளவுதானே? இவங்க எதுக்கு எடுத்தாலும் கேவலமா நடத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க. இதெல்லாம் சரியில்லைங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்ல இருக்க முடியும்? என்னைக்கு இவங்க வேற இடத்துல செழியனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டாங்களோ, இனிமே இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. வாங்க போலாம். அன்னபூர்ணி நில்லு. அக்கா, யாரோ ஒருத்தி உங்க மகனுக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்தஸ்து தகுதின்னு சொல்லி என் மகளை மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு ஒதுக்குறீங்க. இதுதான் நீங்க உங்க தம்பிக்கு கொடுக்கிற மரியாதையாக்கா? வயசான காலத்துல நம்ம அப்பா கூட பிறந்த அத்தைன்னு என் பொண்ணு உங்களை அக்கறையா எடுத்து பாத்துப்பாளா? இல்ல வெளியில இருந்து வர பொண்ணு அக்கறையா எடுத்து பாத்துப்பாளாக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருக்கா. அக்கா, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுக்கா. தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பேய் எவ்வளவோ மேல்னு சொல்லுவாங்க. நீங்க செலியனுக்கு பாத்திருக்க பொண்ணு எப்படிப்பட்டவன்னு தெரியாது. நம்ம குடும்பத்தை அனுசரிச்சு போவாளா மாட்டாளான்னு எதுவுமே நமக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க தேவதையா நினைக்கிற பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ராட்சசியா இருந்தா என்ன பண்ணுவீங்கக்கா? தெரியாத பொண்ணுக்கு கொடுக்கிற மரியாதைய தெரிஞ்சு என் பொண்ணுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்னக்கா சிரமம்? விஸ்வநாதா, என்ன நீயும் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறியா? நான் இப்போ செழியனுக்கு முடிவு பண்ணிருக்கிற பொண்ணு தேவதையோ ராட்சசியோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. எனக்கு அவளை பிடிச்சிருக்கிறதுனால என் மகனுக்கும் அவளை பிடிச்சிருக்கு. உனக்கோ உன்னை சேர்ந்தவங்களுக்கோ இந்த சம்பந்தம் பிடிக்கலனா நீங்க உங்க வழிய பாத்துக்கிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த சென்டிமெண்டா அக்கா தம்பி, தம்பி பொண்டாட்டி, தம்பி பொண்ணுன்னு பாசம் உறவு சொந்தம் பந்தோன்னு இதெல்லாம் என்கிட்ட பேச வேண்டாம். நான் ஒரு முடிவெடுத்தா அத மாத்த யாரும் நினைக்காதீங்க. அந்த முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அக்கா, இவ்வளவு நாளும் உங்களை நம்பி இருந்தேன். உங்களுக்கு நான் நம்பிக்கையாவும் இருந்தேன். நீங்க என்ன நல்லா பாத்துப்பீங்க, என் குடும்பத்தை உங்க குடும்பமா பாத்துப்பீங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எங்களை மொத்தமா கைவிட்டுட்டீங்க. இது வரைக்கும் நான் உங்களுக்காகவே வாழ்ந்து என் குடும்பத்தை பத்தி கூட நான் நினைக்கவே இல்லை. ஆனா நீங்க எப்போ உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நானும் என் குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க உங்க முடிவை மாத்திக்கலனா நான் இந்த வீட்டை விட்டு என் குடும்பத்தை கூட்டிட்டு போறது உறுதி. நான் என் முடிவை மாத்திக்கணும்னு நீ நினைச்சன்னா அது இந்த ஜென்மத்துல முடியாது. நீ உன் குடும்பத்தை இங்க இருந்து கூட்டிட்டு போறதா இருந்தா தாராளமா போலாம். இதை விட என்னை யாரும் அவமானப்படுத்தவே முடியாது. நான் என் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போறேன். இனி நான் திரும்ப வரமாட்டேன்க்கா. வாங்க, பெட்டி படிக்க எடுத்துட்டு நாம கிளம்புவோம். ஆதிசங்கரி,
உன் தம்பி போக போறான், வேண்டான்னு சொல்ல. இல்லங்க, என் சொல்ல மீறவங்களுக்கு என் மனசுலயும் சரி இந்த வீட்லயும் சரி இடம் கிடையாது. போகட்டும். வெளியில போய் கஷ்டப்பட்டாதான் இந்த வீட்ல அவனுக்கு என்ன மரியாதை இருந்தது, என்ன செல்வாக்கு இருந்ததுன்னு புரியும். என்னோட அருமையும் அவனுக்கு அப்பதான் தெரியும். என்னோட நிழல் இல்லாம அவனால வாழவே முடியாது. திரும்பவும் இங்கதான் வந்தாகணும். வருவான். இப்ப போகட்டும், வாழ்க்கைய கத்துக்கிட்டு திரும்ப வரட்டும்.